பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில இளைஞர் சங்கத்தின் தலைவராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமாரை இன்று முதல் நான் நியமிக்கின்றேன். இன்று முதல் கணேஷ்குமார் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கின்றேன். மருத்துவமனைக்கு வந்து செக்அப் போயிருக்கிறேன். செக்அப் வந்து திட்டமிட்ட செக்அப் தான். முன்னாடியே வந்து ஒரு மாதத்துக்கு வந்து செக்அப் பண்ணணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து அதை உறுதிப்படுத்திட்டு சொல்லிதான் இல்லை செக்அப் பண்ணணும்லாம் பண்ணி போயிருக்கிறேன். செக்அப் போயிருக்கிறேன். செக்அப் எல்லாம் பண்ணி நல்லா இருக்கிறார். அது அதை வச்சுக்கிட்டு போட்டு சில அதாவது ஐயாவுடைய செக்அப் போனதை வந்து இன்னும் சில பேர் போன் பண்ணி ஐயா உடம்பு செல்ல வந்து பாருங்க, ஐயா உடம்பு செல்ல வந்து பாருங்க. அதெல்லாம் என்ன போகுது, என்ன அசிங்கமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. அது யாரோ வந்து ஐயாவுக்கு இன்னைக்கு 87 வயசு அப்படி ஒரு செக்கப் போயிருக்கிறாரு. ஒரு காலில் வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணி ஒரு இது போட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. யாரும் உள்ள போய் பார்த்துட்டு வந்து பாருங்க அந்த எக்ஸிபிஷன் வந்து பாருங்க ஐயாவுடைய உயிரி, ஐயாவுடைய ஒரு பாதுகாப்பு. அந்த நான் இருக்கிறப்போ காரிடர்களும் வரமாட்டானுங்க, விடமாட்டேன். பாதுகாப்பு ஐயா பாதுகாப்பு. நேரம் கதவை தட்ட நேரம் உள்ள போய் ஐயா தூங்க விட மாட்டேன். பாத்ரூம்ல இருந்து ஐயா போகணும். ஏதாவது ஒரு ஆச்சரியம் தொலைச்சு போட்டுருவேன். கோபத்தில் இருக்கணும். டிராமா பண்ணீங்கன்னா அது போல மறுபடியும் சொல்றேன். இன்னும் முக்கிய செய்தி, பாமக தலைவர் அன்புமணி தற்பொழுது உரையாற்றக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம். அதில் ராமதாஸை ஓய்வெடுக்க விடாமல் தொல்லை செய்து வருவதாக அன்புமணி பேசியிருக்கிறார். ராமதாஸ் என்ன எக்ஸிபிஷனா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மனதில் அவ்வளவு வலியை வைத்துக் கொண்டு வெளியே சிரித்து வருவதாகவும் அன்புமணி பேசிய அந்த முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம்.